சொல்லுங்க, எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? ரிசல்ட்டுக்கு. எக்ஸாம் ரிசல்ட்டா? ஆமா ஆமா, அதுக்குதான். அதுக்கு ஏன் காத்துட்டு இருக்கணும்? அப்பதானே நல்ல வேலைக்கு போக முடியும். அவ இப்ப நல்ல வேலையில தானே இருக்கா. அதுவும் தேவநந்தினி ஹெட்டா. ஐயோ, நான் எனக்கு சொன்னேன். உனக்கு ஏமா அனு காத்துட்டு இருக்கணும்? ஐயோ, வளைச்சு வளைச்சு கேக்குறீங்களே. நான் நல்ல வேலைக்கு போனா அனுக்கு சந்தோஷம் தானே. அதனாலதான் அனு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கா. போதுமா? நானும் உங்க வயசெல்லாம் தாண்டி வந்தவதாமா. நாங்க சும்மா சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். டோன்ட் வரிமா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். போ போடி. அனு, என்ன சித்தி? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அனு. அப்ப நீ கோயிலுக்கு இப்ப போலியா அனு? இன்னைக்கு அஷ்டமி வேற. ஆமா சித்தி, கோயிலுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறமா பேசலாமா? அனு, உன்கிட்ட நான் கண்டிப்பா பேசி ஆகணும். மனசு நினைக்கிறது வேற, யதார்த்தம் வேற இல்லையா அனு? சரிம்மா, நம்ம அப்புறமா நிதானமா பேசிக்கலாம். நீ கிளம்பு. ஏ அனு, உங்க சித்தி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடி. ஒவ்வொன்னையும் என்னமா கவனிக்கிறாங்க பாரு. என்னடி ஆச்சு உனக்கு? எல்லார்கிட்டயும் ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன்டி. சரி, நீ போயிட்டு வா, நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வதமன்வந்திரே நல்ல சகுனம். ஆமாம்மா, நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்னு அந்த அம்மனே சொல்லிட்டா. ரொம்ப நாள் நேர்த்திக்கடன் சுவாமி, எப்படி மறந்தேன்னே தெரியல. அந்த தேவியே என் கனவுல வந்து கேட்டா எங்க என் சேலன்னு. அதான் காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன். நல்லவாளுடைய கனவுல தான் அம்பாள் பரிபூர்ணமா வந்து அனுகிரகம் பண்ணுவா. அம்பாள் உங்க கனவுல வந்திருக்கான்னா உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க போறதுன்னு தான் அர்த்தம். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? அந்த தேவி பேருக்கே பண்ணி சிரேஷ்டமா பண்ணிடலாம். நீங்க நினைச்ச காரியம் அத்தனையும் அப்படியே நடக்க போறது. அம்பாள் பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணுவா. கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. அம்மனுக்கு புடவை சாத்தவும் எனக்கு நிம்மதியாச்சு. அம்மனுக்கு சாத்தின புடவையெல்லாம் இன்னைக்கு ஏலத்துல விட போறாம்மா. நிறைய புடவை சேர்ந்து போயிடுத்து. அம்மன் புடவையை ஏலத்துல எடுத்துன்னு போய் கட்டினா ரொம்ப புண்ணியமா இருக்கும். யாராருக்கு எந்த சேலை போகணுமோ அதை நாம முடிவு பண்ண முடியுமா? அந்த அம்பாள் தான்
யை நமः. ஓம் ரேவத்யை நமः. ஓம் சிவதூத்யை நமः. ஓம் சிவாத்மிகாயை நமः. இதம் பரிமளபத்ரபுஷ்பாணிம் சமர்ப்பிய ஓம் கணாம்பிகாய வித்மஹே மகாதபாய தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். हरिः ओं शतमानं भवति सथायुष्पुरुषक सधेन्द्रिय आयुक्षेवेन्द्रिये प्रददष्टति धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः. மா அம்மனுக்கு சாத்தன அத்தனை சேலையும் இன்னைக்கு கோவில்ல ஏலம் விட போறா. சரிங்க சாமி. நீங்க அத்தனை பேரும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போய் வாங்கிக்கோங்க. இந்த புடவைய வாங்கிட்டு போய் ஆத்துல வச்சு நீங்க கட்டிண்டேன்னா அம்மனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். உங்க குறையெல்லாம் தீர்ந்து சௌக்கியமா இருப்பேள். எல்லா புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும். அமோகமா இருக்கும். நீங்க வெளியே இருங்க, நான் ஏலத்துல புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். வீட்டில் இல்லாத புடவையா இங்க வந்து எடுக்கணுமா உனக்கு? வளராதீங்க, அம்மன் சிலை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வெளியே இருங்க. வாக்க போலாம், குடிங்க. சரி போ. அம்மன் சேலையை ஏலம் விட போறோம். நிறைய சேலை இருக்கு, பொறுமையா வாங்கிக்கங்க. முதல் சேலமா ஆரம்ப விலை 100 ரூபாய். 150. 150 ரூபாய் ஒரு தரம், 150 ரூபாய் 2 தரம், 150 ரூபாய் 3 தரம். எவ்வளவு அழகா இருக்கு அந்த சாரி. ஆமாண்டி, ரொம்ப காஸ்ட்லி புடவைன்னு நினைக்கிறேன். அடுத்த சேலை தொடக்க விலை 1000 ரூபாய். 1100. 1100 ரூபாய். இந்த பொண்ணுக்கு சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அவளே எடுத்துக்கிட்டோம். இந்த காலத்துல எந்த பொண்ணு கோயிலுக்கு வரா? அவளே எடுத்துக்கிட்டோம், நம்ம வேற புடவை எடுத்துக்கா. 1100 ஒரு தரம், 1100 2வது தரம், 1100 3வது தரம்.
என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல, தலை சுத்திடுச்சு. சரிம்மா, வாங்க ஓரமா உட்காரலாம். வாங்க வாங்கம்மா, பார்த்து வாங்க. அம்மா, தண்ணி குடிங்க. இப்ப பரவாயில்லையாம்மா? பரவாயில்லம்மா. உன்னை நான் எங்கேயோ பார்த்து ஏதாவது ஒரு வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுப்பா. இந்தா இதை கொண்டு போய் கார்ல வை. சார், இதோ கிளம்பிட்டேன் சார். ஆமா சார். உன் வீடு பக்கத்துல தானே இருக்கு, நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இல்லம்மா, நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. உன்னை பார்த்ததுல எனக்கு என்னமோ மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு. எனக்கும் தான் அம்மா. நாம கோயிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். அந்த அம்மனுக்கு என்னமோ ஒரு கணக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது. அம்மா, சார் என்ன திட்டுறாருமா. வரேன்னு சொல்லுப்பா. சரிங்கம்மா. டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. நாம இன்னொரு நாளைக்கு சவகாசமா பேசிக்கலாம். ம், வரட்டுமா? சரிங்கம்மா.